நான் போய் சாமி கும்பிடும்போது தியானம் பண்ணும்போது என் மனசு வந்து ஒரு நிலையாக சாமி கும்பிடவே முடியலை. ரொம்ப இதையும் மற்ற விஷயங்களும் போட்டு குழப்பிட்டு இருக்குது. சாமி கும்பிடவே முடியலை என்னால். அது ஏன் சாமி? எல்லா செயலையும் ஈடுபடுறீங்க, அதனால் மனம் அடங்காது. எல்லா செயலத்து இருக்கும்போது தான் மனம் அடங்கும். மனம் அடங்கும்போது சாமி கும்பிட்டா அப்போ தான் சாமி மேலே மட்டும் ஞாபகம் வரும். மனம் பல விஷயத்தில் இந்த வியாபாரம் அந்த வியாபாரம் இந்த தொழில் அந்த தொழில் வீட்டு பிரச்சனை இதையெல்லாம் மனசில் சுமந்துக்கினால் சாமி கும்பிட முடியாது. சும்மா ஊரில் பார்க்குறவங்களுக்கு நான் கோயிலுக்கு போய் வர மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா எனக்கு கோயிலுக்கு போனால் திருப்தியே கிடைக்காது. ஆனால் மனசில் அதனால்தான் இந்த பணக்காருக்கும் ஏழைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஏழைகள் வந்து சாமியாண்ட போனாங்கன்னா அவங்களுக்கு தெய்வத்தை தவிர வேறு எண்ணம் வராது. ஏன்னா அவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஏதோ போனால் ஒருபடி சோறு இருந்தால் போதும் அவங்களுக்கு. ஆனால் இந்த வசதி படைத்தவங்க சாமி கும்பிடுற மாதிரி இருக்குமே தவிர உண்மையான சாமி கும்பிட முடியாது. ஏன்னா அவங்க கட்டின்னு போகிற துணியே மற்றவங்க பாப்பானான்னு கட்டின்னு போகிறாங்க. அவங்க கோயிலுக்கு போகிற இடத்துல சாமி கும்பிடுற இடத்துல நகையே தேவையில்லை, ஊர்பட்ட நகையை மாட்டிக்கின்னு போகிறாங்க. இதை எவன் அறுப்பானோ, இந்த துணியை யார் நல்லா பார்க்குறானா, நம்ம நல்லா கட்டிக்கிறோமா, இந்த மாதிரி எண்ணங்களை வச்சுக்கின்னு தெய்வ வழிபாடில் போக முடியாதும்மா. அங்கே போகும்போது எல்லாத்தையும் இழந்துடணும். கடவுள் மட்டும்தான் தெரியணும், நீ மட்டும்தான் தெரியணும். அதனால தான் சொன்னார், ஒன்றென்று இரு தெய்வம் உண்டென்று இரு. இதுவே நான் செய்யும் உபதேசம்ன்றார் பட்டினத்தார். அதனால அங்கே போனீங்கன்னா யார் நிற்கிறான், யார் நம்மளை பார்க்குறான், யார் பார்க்கல, இதை யோசிக்கவே கூடாது. இதை யோசிக்கிற இடம் அது கிடையாது. அங்கே தெய்வத்தை மட்டும்தான் நம்ம மனம் யோசிக்கணும். அப்படி யோசிக்கிற நிலையை நம்ம உண்டாக்கிக்கணும் போகணும். அப்படி போனால் அமைதியாக கும்பிடலாம். 1000 எண்ணங்களை மனசில் வச்சு தெய்வத்தாண்ட போனீங்கன்னா சும்மா கை இப்படி இருக்கும், மனசு இருக்காது. அதனால் அது வீணான கும்பிடு தான், அது போலி கும்பிடுன்னு பேர் அதுக்கு. அதனால் தெய்வ வழிபாட்டில் அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நாள் நீ போய் கும்பிட்டீங்கன்னா கூட அதை மனப்பூர்வமாக அதனுடைய மனசில் நீ இடம் பிடிக்கிற மாதிரி வழிபடணும். அப்போ உன் மனசு முதல்ல சுத்தமாக்கி நாங்கள் போனீங்கன்னா தான் அதை வழிபட முடியும். அதனால் வீண் சஞ்சலங்களை ஏற்றுக்கணும். புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கணும், சாமிக்கிட்ட போய் சொல்லலாம். மாமியார்கிட்ட சண்டை போட்டுன்னு சாமிக்கிட்ட சொல்லலாம். பிள்ளைகிட்ட சண்டை போட்டணும், சாமின்னா மத்தியஸ்தரா. அதனால் இதையெல்லாம் எடுத்துக்கணும். கோயிலுக்கு போகும்போது அவங்களுக்கு மனம் நிற்காது. எதையும் இல்லை, எதுவுமே இல்லை, இறைவா நீ மட்டும் நிஜம், நான் மட்டும் நிஜம் நினைச்சால் தெய்வ வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா பண்ண முடியாது. கனவு எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வருதுங்க சாமி. சரி. ஒரு 2-3 நாள், ஒரு வாரமாக தொடர்ந்து ஒரு கனவு வருது. சரி. அது ஒருத்தர் வர்றாரு அந்த கனவுல. சரி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உண்மையிலே ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு ஒரு கடைக்கு போகும்போது என் முன்னால் அந்த ட்ரெஸ்லே, அதே கலர் ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி வர்றாங்க. அதுக்கு என்ன காரணம் சாமி? மனத்தினுடைய மனுஷன் படுக்கும்போது மனம் ஆன்மாவாகப்பட்டது வெளியே போகும். வெளியே போகும்போது அந்த ஆன்மாவினுடைய காட்சி எங்கே கிடச்சிதோ அதை நீ உடலோட போய் பார்க்கல. ஆனால் ஆன்மாவினுடைய காட்சி எங்கே கிடச்சிதோ அது மனசுக்கு வந்துடுச்சு. அது தூக்கத்தில் கனவாக வரும். அந்த கண்ட காட்சி என்றைக்கோ ஒரு நாள் உனக்கு அது நிஜப்படுத்தும். இதுதான் அந்த காட்சி அப்படின்னு நிஜப்படுத்தும். இதுக்கு காரணம் ஆன்மாவினுடைய பயணம்தான். இப்போ 2 குழந்தைங்க இருக்கு. சரி. எனக்கு வந்து 2 குழந்தைங்கன்னு வைங்க, 2 பையன். அதில் வந்து ஒரு பையனை வந்து கான்வென்ட்டில் 2 பையனுமே கான்வென்ட்டில் தான் ஒரே ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். சரி. 2 பேருக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரே புக்கு, எல்லாமே. சரி. எல்லாமே நல்லபடியாக வாங்கி கொடுக்குறோம். சரி. அதில் அந்த ஒரு பையன், மூத்த பையன் என்னன்னா, ஸ்கூலில் பாடம் நடத்தும் போதே கவனிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான். சரி. அந்த 2வது பையனை எங்கெங்கயோ டியூஷன்லாம் கொண்டு போய் விட்டு படிக்க வச்சு எவ்வளவுதான் அவனுக்கு புத்திமதி இதெல்லாம் சொல்லி கொடுத்தா கூட அவனுக்கு படிப்பே மண்டையில ஏறல. அவனும் உட்காந்து படிக்கிறான், ஆனா மண்டையில மூளையில ஏறவே இல்லை. இதுக்கு யார் தப்பு? அவன் தப்பு தான், உன் தப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு சொரக்கா விதை, நீட்டு சொரக்கா விதையினுடைய விதை நட்டினா அது செடியாக வளர்ந்து காய் காய்க்கும் போது நீட்டு சொரக்கா தான் காய்க்கும். குண்டு சொரக்காவினுடைய விதை நட்டினா அது வளர்ந்து காய்க்கும் போது குண்டு சொரக்கா தான் காய்க்கும். அப்போது அந்த விதைக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய காய். அப்போது உன்னுடைய பிள்ளைன்றது அதுக்கு போட்டுங்கிற வீடு தான், உடல் தான் உன்னுடைய பிள்ளை. உள்ளே இருக்கிறது உன்னுடைய பிள்ளை இல்லை. அப்போது இது வேறுபடுது. ஒரு பிள்ளை நல்லா இருக்குது, ஒரு பிள்ளை படிக்க மாட்டேங்குது. ரெண்டும் நீ பெற்ற பிள்ளை தான். ஒரே மாதிரி தானே இருக்கணும். உன் பிள்ளையா இருந்தா ஒரே மாதிரி இல்லை, வேறு வேறு. இது புரியவே புரியாது. எவ்வளோ வீடு கிளாஸில் சொல்கிறேன் நான். இப்போ 4 வீடு கட்டி வச்சுக்கிறீங்க, 4 வீடும் கொடுத்தனும் விட்டுக்கிறீங்க. ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வீடு எந்து அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் அதில் கொடுத்தனுங்கிறவன் என்ன சொல்கிறான், என் வீடுன்னு அட்ரஸ் கொடுக்குறான்.
அப்போ அவன் இருக்கிறவன் உங்க பையனா இல்ல வேற யாரோ ஆனா வீடு உங்களது தான். அத மாதிரி உங்க பையனுடைய உடல்ல இருக்கிற ஆன்மா வேற, அது எப்படிப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி தான் படிப்பு வரும். ஆனா அந்த உடல் நீங்க செய்தது. அதே மாதிரி பெரிய பையன் நல்லா படிக்கிற பையனும் உடல் தான் நீங்க செய்தது, அதுல இருக்கிற ஆன்மா அது மாதிரி. இப்போ ஒரு டிவியில நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 3 வயசு பொண்ணு திருக்குறளை தலைக்கீழ சொல்லு, தாய் தகப்பனால் கூட சொல்ல முடியாது. அது இன்னும் ஸ்கூலுக்கு போய் ஒரு 5வது 10வது படிச்சு பேசுதுன்னா கூட பரவாயில்ல. 3 வயசு குழந்தை கேள்வி கேட்கறான், எந்த பக்கம் முன்ன பின்ன கேள்வி கேட்கறான் சொல்லுது. இது காரணம் என்ன? தாய் தகப்பனா? இல்ல, அந்த உடலுக்குள்ள வந்து புகுந்த அந்த ஆன்மா முன்னாடியவே சிறந்த படிப்பாளியா இருந்திருக்கும். அது இந்த பிறவியில வெளிப்படுது. இது புரியாம என் குழந்தை பாருங்க பேசுதுன்னா எல்லா குழந்தையும் பேசணுமே, பேசலையே. இதுக்கு காரணம் அந்த உடலுக்குள்ள புகுற ஆன்மாவை பொறுத்து தான் அந்த குழந்தைங்களோட செயல்பாடுகள். இப்போ தாய் தப்ப நல்ல குழந்தைங்களா இருக்கணும்னு பிள்ளைங்களை வளர்க்குறான். எவ்வளோ கஷ்டப்பட்டு தாய் தப்பை வளர்க்குறான். பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குதா? தாய் தப்புன்னு நினைக்குதா? வளர்ந்து சுயமா வந்த உடனே மனைவி வந்துட்டாள்னா போதும், தாயாவது தகப்பனாவது, மனைவி தான் கடவுள். அப்ப மனைவியை கடவுளாகும் போது அவன் தாய் தகப்பனை மதிப்பானா? மதிக்கிற மாதிரி இருக்குமே தவிர உண்மையா மதிக்க மாட்டான். தாய் தப்பன் சொல்றத அப்ப கேட்க மாட்டான். கல்யாணத்துக்கு முன்ன நீ என்ன சொன்னியோ அதுதான் வேத வாக்கு. ஆனா கல்யாணம் ஆனவன மனைவி சொல்றது தான் வேத வாக்கு. நீ சொல்றத போமா உனக்கு வேலை இல்லைன்ட்டு போயிடுவான். அப்போ அதுக்குள்ள இருக்கிற பொருள் நீ இல்லை, உன் பொருள் இல்லை, வேற பொருள். வீடு தான் உந்து, குடுத்தனங்கரும் வேற. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அது நடக்குது, அதுன்னு புரியணும். இது புரிஞ்சதுன்னா பிரச்சனை இருக்காது, புரியலன்னா குழப்பம் வந்துடும். இப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து தர்மம் கேட்குறாங்க. கேட்கும்போது எனக்கு மனசு, ஐயோ பாவம் வயசானவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுப்போம் அப்படின்னு நினச்சி நான் கொடுக்கலான்னு போகிறேன். அப்போ அது என்னோட தோழி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிச்சை போடாத, அவங்க செஞ்ச பாவம் தான் அவங்க இப்போ பிச்சைக்காரலாக இருக்காங்க, நீ பிச்சை போட்டினா அந்த பாவம் உனக்கு ஒட்டிக்கும், அது செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அறிவாளி அவங்க, பேரறிவாளி அவங்க. நீ தர்மம், அதுக்கு தான் சொன்னான் செவ்வாய்க்கு, ரொம்ப அழகாக சொன்னான். தர்மத்தை விட ஒரு சிறந்த பரிகாரம் வேறு எதுவுமே இல்லைடா, கடவுள் வழிபாடு கூட இல்லைடான்ட்டான். ஏன்னா கடவுளால் கூட நீ செய்த பாவத்தை அழிக்க முடியாது. கடவுளுக்கு உன்னை சேர்த்துப்பானே தவிர உன் பாவத்தை சேர்க்க மாட்டான். அப்போ பாவத்தை நான் என்னப்பா பண்ணுறதுன்னா நீ தர்மத்தால் தழிச்சிக்கோ அப்படின்னா. அதனால் சொல்கிறான், மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்றான். உன்னுடைய மரணத்தில் நீ செய்த தர்மம் தான் உன்னை வந்து காப்பாற்றுமே தவிர உன் பிள்ளையால் காப்பாற்ற முடியாது, உன் பொண்ணால் காப்பாற்ற முடியாது, உன் சொந்த பந்தத்தால் காப்பாற்ற முடியாது. நீ செய்த தர்மம் தான்டா காப்பாற்றோன்றான். அதை போய் ஒன்று தடுக்குதுன்னா அதை விட கெட்ட பொம்பளை யாரும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தர்மம்ன்றது நீ எப்போ கொடுக்குறியோ அவன் பாவத்தை அனுபவிச்சானோ பாவத்தை அனுபவிக்கலாம் இருக்கட்டும். ஆனால் நீ தர்மம் பண்ணும்போது உனக்குள்ளே இருக்கிற பாவம் அவங்ககிட்ட போயிடும். அப்போ நீ ஃப்ரீயாக ஆகிடுவேன். அது புரியாத அவன் பாவம் பண்ண வருமா உனக்கு? நீ அவங்ககிட்ட இருந்து வாங்கினா தானே வரும். நீ கொடுத்து பழகிற உனக்கு எப்படி வரும்? அதனால இது அறியாமையில் சில பேர் திமிரில் பேசுறதும் உண்டு, சில பேர் அறியாமையில் இது உண்மை தெரியாம பேசுறதும் உண்டுமா. சுவாமி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. சுவாமி, நம்மளோட சமூகத்துக்கு மதம் அப்படிங்கிறது ஒன்று தேவையா? ஏன்னா அதனால தான் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வருது, கடவுளோட பேரில் நிறையா பிரச்சனைகள் வருது. ஸோ மதம் இல்லாமல் நம்மளால் இறைவனோட வழியை பின்பற்ற முடியுமா? முடியும், முடியும். இது இந்த மதம்ன்றது எல்லா மதங்களும், ஒரு மதம் இல்லை, எந்த மதம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இப்போ ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரில் என் வீட்டுக்கு என்ன தேவையோ நான் செய்யலாம். ஆனால் ஊருக்கு செய்யணுன்னா நான் ஒண்டியால் செய்ய முடியாது இல்லையா? அப்போ ஒரு மதம் வேணும், ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு இருந்தால் அந்த ஊருக்குள்ளே என்னென்ன தேவையோ எல்லாம் செய்ய முடியும். அப்போது ஒரு நாட்டுக்கே ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு தான் இந்து மதம்ன்றது. ஆனால் எல்லா மதங்களுமே நல்ல நோக்கத்தோடு துவக்கப்பட்டது. மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காகவே தான் மதம் துவங்கியது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற மனுஷனுக்கு மதம் ஏறி போய் தீமையை செய்துன்னுக்கிறான். மதம் பேரை வச்சுக்கணும். மதம்ன்றது ஒரு அமைப்பு, அது மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக துவக்கப்பட்டது அது. ஆனால் இது கடவுளுக்கும் இந்த மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா
கடவுளுக்கு எந்த மதமும் கிடையாது. இந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது. சரி. மனுஷன் எதுக்காக வச்சான்னா ஒரு அமைப்பு வேணும், அமைப்பால தான் எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும் அப்படின்றதுக்காக மதம் துவங்கணும். ஆனா இன்னைக்கு அந்த மதத்தை வச்சுக்கின்னு பிழப்பு நடத்திக்கின்னு அதை தீமையை உருவாக்குறது எல்லா மதத்திலையும் உண்டு இன்னைக்கு. சரி. ஆனால் அது செய்யக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கடவுளை வச்சிருக்கிறாங்க. அந்த கடவுளுடைய பாதை புனிதமானதா இருக்கணும். சரி. அப்போ அந்த மதத்தினுடைய பேர்ல போகும்போது அந்த புனிதத்தை நோக்கி பயணம் பண்ணணும். மக்களுக்காக நம்மளால முடிஞ்ச தொண்டுகள் செய்யணும், நம்மளால முடிஞ்ச நன்மைகள் இந்த மதத்தினுடைய பேர்ல செய்யணும் அப்படின்னு வச்சது அது. ஆனா இன்னைக்கு மனிதன் அதை செய்யறதில்லை. மதத்தை வச்சு பிழைப்பு நடத்த ஆரம்பிச்சுட்டான். அதனால அது பல பேருக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சது. ஆனால் அதை திருத்திக்கினால் எந்த மதத்திலையும் குறைபாடே இருக்காது. எல்லா மதத்திலையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க, எல்லா மதத்திலையும் தீயவனும் இருக்கிறான். ஒரு மதம்ன்றது இல்லை. இது இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லீம் மதம், புத்த மதம், ஜெயின மதம் அப்படி இல்லை. எல்லா மதத்திலையும் கெட்டவா இருக்கிறான், எல்லா மதத்திலையும் நல்லவங்க இருக்கிறாங்க. அந்த நல்லவங்களாலே தான் இன்னைக்கும் உலகத்துக்கு பல நன்மைகள் நடந்துக்கின்னு இருக்குது. ஆனால் அதுலேயும் இருந்து சில தீயர்கள் கெட்டதை செய்யும் போது மக்கள் பாதிக்கும் போது மன வெறுப்பு வருது. அது வரக்கூடாது. மதம் என்ற பேரில் நன்மையை செய்ய பழகுங்க, தீமையை விட்டுடுங்க. இதுதான் என்னுடைய அறிவுரைமா. ரொம்ப சிறப்பாக இருந்தது சுவாமி. இன்னொரு விஷயம், இப்போ மதம்ங்கிறது வந்து நம்மளால உண்டாக்கப்பட்டது. ஆமாம். ஸோ அதே மாதிரி உருவ வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக தேவையா இறைநிலை அடையிறதுக்கு? தேவை. ஏன் தேவைன்னா, இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் படிக்கணும், சரி, இல்லை ஒரு இன்ஜினியர் படிக்கணும். ஒரு 5 வயசு குழந்தைய எடுத்து போய் நீ டாக்டர் படி, நீ இன்ஜினியர் படி, என்ன படிக்குமா? முடியாது. ஏன் முடியாது? படிப்பு தானம்மா, படித்தா என்ன? படிக்க முடியாது. ஏன்னா உயர 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 இப்போ எழுத்தில் வித்தியாசங்கள் வரும். உயர உயர மூளை வளர வளர தான் அந்த படிப்பு புரியும். அதுக்காக இளமையில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வேணும். எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஏன் வைக்கணும்? நேரே MBBS ஸ்கூல் வச்சுக்கலாமே, இல்லை இன்ஜினியரிங் ஸ்கூல் வச்சுக்கலாமே. வைக்க முடியாது, வச்சால் படிக்க முடியாது. அதனால எலிமெண்ட்ரி ஸ்கூல் அவசியம். அதுக்கப்புறம் தான் காலேஜ் கதை. காலேஜுக்கு போனால் தான் வேலைக்கு போக முடியும், காலேஜுக்கு போகாத வேலைக்கு போக முடியாது. அதே மாதிரி கோவில் உருவ வழிபாடு இருந்தால் தான் பக்தி வரும், இல்லைன்னா வராது. அப்போ பக்தி அவசியம். முதல்ல இளமையில் அந்த குழந்தைக்கு எது கடவுள், ஒன்றும் இல்லாத ஒரு மைதானத்தை காட்டி கடவுள் அங்கே இருக்குது நான் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அப்போ ஒரு கோயிலை காட்டி, ஒரு உருவத்தை காட்டி, இது கடவுள், இதை நம்மளை விட உயர்ந்தது, இதை வழிபட்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பக்குவத்தை சொல்லி கொடுக்கும்போது தான் பக்தி வரும். பக்தி வந்தால் தான் யோகத்தில் போகும், யோகம் வந்தால் தான் ஞானத்துக்கு போகும். ஆரம்பத்தில் பக்தி இல்லாதவன் ஞானத்தில் போகவே முடியாது, எவனாலையும் போக முடியாது. ஏமாத்திக்கின்னு ஒன்றா இருக்கலாமே தவிர நிஜத்தில் போக முடியாது. அதனால் உருவ வழிபாடு அவசியம். ஒவ்வொன்றா தாண்டணும். நீ எப்படி எலிமெண்ட்ரி ஸ்கூலு, ஹை ஸ்கூலு, காலேஜ் போனியோ அதே மாதிரி பக்தி, யோகம், ஞானம்னு போனால்தான் முடிவு கிடைக்கும். சரி சுவாமி, இப்போ வந்து இந்து மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான தெய்வங்கள் இருக்கு, தெய்வ உருவங்கள் வச்சு வழிபடுறோம். மற்ற மதங்களை கம்பேர் பண்றப்போ நம்ம இந்து மதத்துல நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. ஸோ அது எந்த அளவில் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது சுதந்திரமான மதம். இந்து மதம்ன்றது ஒரு சுதந்திரமான மதம். மற்ற மதங்கள்லாம் அப்படி இல்லை, இராணுவ கட்டுப்பாடு மாதிரி. இப்போ பைபிளில் வேறு யாருன்னா எழுத முடியுமா? இன்னொரு பைபிளில் அவங்க இஷ்டத்துக்கு எழுத முடியுமா? எழுதுனா கொன்னுடுவான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சினிமா படம் நடிகருங்க எல்லா சாமியாகவும் நடிக்கிறாங்க இல்லை? அதை மக்களும் பார்க்குது. சரி, கிறிஸ்துவ மதத்தில் இயேசுநாதரா எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்தாங்க. எம்ஜிஆரை போட்டு இயேசுநாதரா எம்ஜிஆர் நடிக்கிறார். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்தது இல்லை? அதே மாதிரி எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, இயேசுநாதர்னு. அப்போது இயேசுநாதர்னு ஒரு படம் எடுத்தாங்க எம்ஜிஆரை வச்சு. பாதி படம் எடுத்துட்டாங்க. கிறிஸ்துவ மதம் எதிர்ப்பு தெரிவித்து இயேசுநாதரா நடிக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ உத்தமன் இல்லை, நீ அந்த படம் நடிக்கக்கூடாது அப்படின்னு பாதி படத்தை எடுத்து போட்டு கொளுத்துனாங்க. கேலண்டர்லாம் கூட வந்துடுச்சு இயேசுநாதரா எம்ஜிஆருக்கு. ஆனால் கொளுத்திட்டாங்க. ஏன்? அந்த மதம் விடலை. இந்து மதத்தில் இந்து சாமியா எல்லா நடிகரும், எல்லா நாடக நடிகரும், சினிமா நடிகரும் நடிக்கிறாங்க. யாருன்னா கேட்குறானா? கேட்குறதே கிடையாது. காரணம் என்னன்னா இது சுதந்திரம்.
நீ வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பாரிஸில் இருக்கிற அந்தோனியார் சாமியை கூட போய் கும்பிடலாம். இந்து தான் நீ கும்பிடுவேன். ஏன்னா கடவுள்னு யார் சொன்னாலும் வழிபடக்கூடிய மனோபாவம் இந்துக்களுக்கு உண்டு, மற்ற மதத்துக்கு கிடையாது. அப்போ செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீ அந்தோனியார் கோயிலில் போயிட்டு மாலை வாங்கி போட்டு கும்பிடுவேன். நீ இந்து, ஆனா கிறிஸ்டின் கிடையாது. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை உன் குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஈஸ்வரன் கோயிலுக்கு எடுத்துன்னு போய் ஐயர்கிட்ட மந்திரம் போட்டுன்னு சொல்ல மாட்டேன், மசூதிக்கு எடுத்துன்னு போய் ஊதுன்னு சொல்லுவேன். ஆனா இந்து நீ. எந்த கிறிஸ்துனாவது இந்து கோயிலுக்கு வருவானா சொல்லுங்க? காரணம் வரக்கூடாது, கட்டாயம். அது ஒரு மிலிட்ரி மாதிரி, அது இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி அந்த மதங்கள்லாம். இது சுதந்திர மதம். இது நீ இத்தனை சாமி இல்லை எனக்கு வேணா, நான் ஒரு புது சாமி செய்ய போறேன் அப்படின்னு நீ செய்து வச்சினா கூட உன்னை யாரும் கேட்க மாட்டான். அதிலெல்லாம் அப்படி செய்ய முடியாது. இருக்கிறத மட்டும்தான் வழிபடணும். இருக்கிற வேத நூல் மட்டும்தான் படிக்கணும். வேற வேத நூல் நீ தனியாக தயார் பண்ணி படிக்க முடியாது. இதில் நீ தனியாக தயார் பண்ணி படிக்கலாம். இது ஒரு சுதந்திரமான மதம். அதனால் அவன் மனசுக்கு எது எது பிடிச்சதோ அதெல்லாம் பேர் வச்சுக்கணும். இப்போ உனக்கு 4 பொம்பளை பசங்க இருக்குது. 4 பொம்பளை பசங்களுக்கும் ஒரே மாதிரி பேர் பார்வதி பார்வதி பார்வதின்னு வச்சுக்கலாம். ஆனால் 4 பொண்ணு தானே. ஆனால் வச்சுக்கிறது இல்லை. நீ ஒன்றுக்கு பார்வதின்னு வைக்கிற, ஒன்றுக்கு சுந்தரின்னு வைக்கிற, ஒன்றுக்கு இந்திரின்னு வைக்கிற. அந்த மாதிரி அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்து மதத்தில் கடவுளை வர்ணித்து வச்சுக்கணும். ஆனால் கடவுள் ஒன்று தான். இந்து மதமாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் எல்லா மதத்துகளும் இறைவன் ஒருவனே. அவன் பேரொளியானவன். அவனுக்கு பேர் கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அவன் தான் கடவுள். மீதியெல்லாம் கற்பனை. சரி சரி சொல்லுமா. இப்போ வந்து நம்ம தெய்வ வழிபாடுப்போ உருவத்துக்கு வந்து எக்கச்சக்கமான அபிஷேகம் பண்றோம், பட்டாடை அணிவிக்கிறோம், ஆடை அணிகலன் எல்லாம் பண்ணி எக்கச்சக்கமா செலவு பண்றோம். சோ அந்த செலவை கம்மி பண்ணி அதுக்கு கோவில் வாசல்லயே நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க. சோ இங்க செலவு பண்றது வந்து அங்க கொடுத்தா மக்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுற மக்களுக்கு வரும் தெரியுமா? அது இப்போ பேட்டி எடுக்கதானே நீ வந்த, அந்த அம்மா என்ன போட்டுன்னு வந்துக்கிறாங்க? சாதாரண புடவை கட்டின்னு வந்துக்கிறாங்க. ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். நீ எவ்வளோ 30,000 ரூபாய் புடவை கட்டின்னு வந்துக்கிற. நீயும் பெண் தான், அவங்களும் பெண் தான். ஏன் கட்டின்னு வந்த வித்தியாசம் காட்டின? உன் மனம் இதை விரும்புது, அவங்க மனம் அதை விரும்புது. அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுறோம் மனம் கோவிலில் எவ்வளோ வேணா தெய்வத்துக்கு போடலாம், திருப்பி சொல்ல போகிறதில்ல. வழியில் இருக்கிற பிச்சைக்காரனுக்கு போய் ஒரு 1000 ரூபாய் ஒருத்தனுக்கு போட்டேன்னு வச்சுக்கோ, 10 பேர் இருக்கிறான், 10,000 ரூபாய் போட்டான். இவனுக்கு என்ன இல்லாத எனக்கு 1000 ரூபாய் போட்டான்னுவான். 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான். அவன் வந்தானே அவன் பெரிய கொள்ளக்காரன் பொழுது, எனக்கு 1000 ரூபாய் போட்டான் அப்படின்வான். தெரியுமா? இதெல்லாம் தெரியாது நம்ம நினச்சின்னுக்குறோம். ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணலன்னுட்டு. என்ன ஒருத்தர் கேட்டார், அவர் கிறிஸ்டின், நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கிறாரு. அன்றைக்கி பால் குடம் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க இங்கே. அவர் கேட்குறாரு, இவ்வளோ பால் அதுக்கு ஊற்றுறதா இங்கே ஏழைங்களுக்கு கொடுக்கலாமேன்னாரு. ஏழைங்களை ஒரு உயிர் தான். இப்போ இந்த பால் அபிஷேகம் பண்ணி தரைக்கு போகுது, நுண்ணுயிர்கள் அதுலேங்குது, அதுவும் சாப்பிடோன்னு கப்பன் உட்காந்துக்கினார் கம்மன். அது மாதிரி எதுவுமே வீணாகிறதே கிடையாது. ஆனால் உன் மனம் எதுக்கு செய்யணும் தான் அதுக்கு தான் செய்யும். உன் மனசு ஒன்றை பிச்சைக்காரனுக்கெல்லாம் போட்டுன்னு போவோம், இன்னொருத்த மனசை கடவுளுக்கு தான் செய்வேன்னுவான். இன்னொருத்த மனசு ஹோட்டலில் இட்டு போய் நாஸ்டா வாங்கி கொடுப்பேன்னுவான். இன்னொருத்த குடி வாங்கி கொடுத்தா தான் குடிப்பேன்னுவான். ஒவ்வொருத்தருடைய மனங்கள் ஒவ்வொரு மாதிரி, அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்கள் இருக்கும். அதனால் அது தப்பு இது ரைட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு யார் சொல்லு? நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன செய்யணுமோ அதான் நம்ம செய்யணும். இன்னொருத்தன் செய்யறது தப்பு ரைட்டுன்னு நமக்கு சொல்ல உரிமை கிடையாது. தப்பு ரைட்டுன்னு சொல்ல வேணாம், பட் சுவாமிக்கு செய்யறதா நீ செய்யுமா, நீ செய். உன் வீட்டை வித்து எடுத்து வந்து ஏழைக்கெல்லாம் போடு. இன்னொருத்தன் செய்யறது எப்படி தடுப்பா? அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கும், உனக்கு இது பிடிக்கும். அதனால உனக்கு பிடிச்சது நீ செய். இன்னொருத்தன் பிடிச்சது தப்புன்னு சொல்லும். அவன் மனசுக்கு அது ஏதாவது கொடுத்துருக்கும். திருப்பதியில் போய் எண்ண முடியாத பண்டல் போடுறான். ஆனால் திருப்பதியில் கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் பிச்சைக்காரன் உட்காந்துக்கிறான், 10 பைசா போட மாட்டேன்றான். ஏன்? நான் வாழ்ந்தது அதாலேயே, அதனால் அதுக்கு எவ்வளோ வேணா கொடுப்பேன், இவனால் எனக்கு என்ன வரப்போதுன்றான். புரியுதா? இந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய. சும்மா ஏதோ சும்மா விஷயம் இல்லை, நிறைய யோசிக்கணும்.